வணக்கம். மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத்தமிழ் முதல் கல் இயல் 2 விரிவானம். ஆசிரியர் உத்தம சோழன். பெற்றோர் அருணாச்சலம் சவுந்தரவல்லி. பிறப்பு 19/11/1944. தமிழக அரசின் வருவாய்த்துறையில் வட்டாட்சியராக பணியாற்றியவர். பணி ஓய்விற்கு பிறகு கிழக்கு வாசல் உதயம் என்ற மாத இதழை 12 ஆண்டுகள் நடத்தி வருகிறார். சிறுகதை தொகுப்பு உத்தம சோழன் துணை என்ற தொடர்கதை சென்னை மற்றும் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பிற்கு பாடமாக இருந்து வருகிறது. வாழ்க்கை எங்கும் வாசல் என்ற சிறுகதை கோவை லில்லி தேவசிகாமணி விருது பெற்றது. குருவி மறந்த கூடு சிவகங்கை மாவட்டம் தமிழ் எழுத்தாளர் சங்க பரிசு பெற்ற நூல். ஆரம்பம் இப்படித்தான், வல்லமை தாராயோ, சிந்து டீச்சர், மனித தீவுகள் மற்றும் பாமரசாமி, ஒரே ஒரு துளி, சில தேவதைகளும் ஒரு தேவகுமாரனும் இவை உத்தம சோழனின் சிறுகதைகள். உத்தம சோழன் நாவல்கள் தொலைதூர வெளிச்சம் ஆனந்த விகடனில் தொடராக வந்து 1992 வெளிவந்த சிறந்த நாவல் என்று ஸ்ரீதாம் அமுதசுரபி ட்ரஸ்ட் பரிசளித்தது. கசக்கும் இனிமை ஆனந்த விகடனில் தொடராக வந்து இயக்குனர் கே. பாலச்சந்தரின் நிறுவனமான மின் பிம்பங்கள் சார்பாக ராஜ் டிவியில் தொடராக வெளிவந்தது. அவசர அவசரமாய், பூ பூக்கும் காலம், உயிர் உருகும் சத்தம், கனல் பூக்கள், பத்தினி ஆடு, கலங்காதே கண்ணே மற்றும் மனசுக்குள் 1000 தேவி வார இதழ் நடத்திய சின்னஞ்சிறு நாவல் போட்டியில் பரிசு பெற்ற நாவல். தேகமே கண்களாய் காசியூர் ரங்கம்மாள் விருது பெற்ற மற்றும் பார்வையற்றவர்களின் வாழ்க்கைக்கான நாவல். பத்தினி ஆடு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் பரிசு பெற்ற நாவல். நுழையும் முன் பயிர்களை வாழ வைப்பது மழை. அது பெருமழையாகி வெள்ளமாகி திரண்டு தேங்குகையில் உயிர்ப்பித்த பயிர்களை இல்லாமல் ஆக்கிவிடுகிறது. அது மழையின் குற்றமல்ல, வெள்ளம் தேங்காமல் வழிவகை செய்யாத மனிதனின் குற்றம். ஐப்பசி மாதம் அந்தி பொழுது. வர்ண ஜாலங்கள் காட்ட வேண்டிய அந்தி சூரியன் மழை மேகங்களின் சிறையில். அதனால் நிழல் வெளிச்சம் மட்டுமே மிச்சம் பூமிக்கு. வடகரையில் நின்று வடக்கே பார்த்த மருதனுக்கு திக்கென்றது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பச்சை பசேல் என்று விரிந்து கிடந்த வயல்வெளிகள் அடற்பச்சையில் தீவு போல் இருந்தது. நடவு முடிந்து 1 வாரம் 10 நாளான பச்சை பிடிக்க தொடங்கியிருந்த இளம் பயிர் 4 நாள் அடைமழையில் எல்லா வயல்களும் பொங்கி வழிந்து வரப்பு எது வயல் எது என்று தெரியாமல், அடையாளம் தெரியாமல் அலையடித்து கொண்டிருந்தது. தண்ணீர் ஓட வழி இல்லாமல் வயலுக்குள். பத்தாததற்கு வானொலி வேறு அதிகாலையிலேயே அபாய அறிவிப்பு ஒன்றை வழங்கிவிட்டது. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே 500 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளது. மேலும் வடமேற்காக நகரக்கூடும் மழை. இதன் விளைவாக 48 மணி நேரம் நாகப்பட்டினம், கடலூர் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் பலத்த மழை என்று அறிவிப்பு வந்தது. காவிரியின் கடைமடக்காரர்கள் குருவையை மறந்துவிட்டு சம்பாவிற்காவது தண்ணீர் வராமலா போய்விடும்
என்று நாற்றை விட்டு அது முற்றுகிற வரை மேட்டூர் நிலவரத்தை அன்றாடம் பார்த்து பார்த்து பெருமூச்சு விட்டபோது மனம் பொறுக்காத இந்த மேகங்கள் காட்டிய கருணையை அதன் பருவம் தப்பியதற்கு தாங்கும் வகையில் அதிக உரம் போட்டு நட்ட ஒரு வாரமே ஆன கை குழந்தை பயிர்தான் இப்போது வயல் முழுவதும் நிறைந்திருக்கிறது. எந்த மழையின் உதவியால் நாற்று நட்டார்களோ அதே மழையின் அபரீத அன்பினால் இப்பயிர்கள் எல்லாம் வயலில் நீரில் தெப்பலாடுகிறது. ஒரு நாள் மூழ்கினால் போதும், முழுவதும் அழுகிவிடும். மறுபடி புதியதாக நாற்று விட்டு புதிய சாகுபடிதான் செய்ய வேண்டும். யாரால் முடியும்? இதற்கே அங்கே வாங்கி இங்கே பிடுங்கி என்று ஏகப்பட்ட அல்லாடல் இந்த விவசாயம் செய்வதற்கு என்று புலம்பினான். மறுபடியும் என்றால் தரிசுதான், சோற்றுக்கு லாட்டரி தான், வேறு என்ன செய்ய என்று மருதனுக்கு 1000 யோசனை. கரை வழியே நடந்தான் மருதன். உபரி தண்ணீர் வடிய வேண்டிய வடிகால் மதகை எட்டி பார்த்தான். மதகை சுற்றி கீழ்குமிழி மட்டுமல்ல, ஊரை சுற்றி வளைத்து ஓடி வரும் 3 மைல் தூரம் முழுவதும் காட்டாமணக்கு செடி. அசுரத்தனமான ஆக்கிரமிப்பு. பயிர்கள் மூழ்காமல் மொத்த கிராமமும் தப்பித்து கொள்ள வழி கண்டுபிடித்த சந்தோஷத்தில் மருதன் சென்றான். இந்த பேய் செடிகளை பிடுங்கி எறிந்தால் போதும், ஒரே நாளில் உபரி நீர் முழுவதும் வடிந்துவிடும். சரி, இவ்வளவு நீளம் மண்டி கிடக்கும் செடிகளை அரித்து எறிவது லேசான காரியமா என்ற இந்த மலைப்பிற்கும் ஒரு சில நிமிடம் யோசனைக்கு பிறகும் வழி அவனுக்கு தெரிந்தது. உற்சாகமாக நடக்கத் தொடங்கினான் மருதன். நடந்தவனின் பார்வை வடிகால் வளைவில் வலை போட்டபடி நின்று கொண்டிருந்த மாரி முத்து அவன் மீது பதிந்தது பார்வை. இந்த சனியம் பிடிச்ச காட்டாமனுக்கு செடியால தாண்டா தண்ணீர் வடிய மாட்டேங்குது. மாறி இவனை திரும்பி பார்த்தான். யார் இல்லைன்னா, அதிலும் நம்ம ஊர் மதகு இருக்க, அது வெள்ளைக்காரன் காலத்தில் நம்ம ஊருக்குன்னு ரொம்ப டெக்னிக்காக கட்டுனது. கடலே திரண்டு வந்து உள்ளே நுழைஞ்சாலும் சரி, அப்படியே கம்முன்னு இருக்கும். யார் இல்லைன்னா, ஊர்க்காரங்க எல்லாரும் ஒன்று கூடி ஆளுக்கு ஒரு செடினா கூட ஒரே நாளில் வாய்க்காலும் சுத்தமாயிடும், தண்ணியும் கடை என வடிஞ்சிடும். இப்படி சொன்ன மருதனை ஏற இறங்க பார்த்தான் மாறி. பார்த்ததோடு சரி, பிறகு வலைய வாய்க்காலுக்குள்ள இறக்குவதும் தடம் பார்த்து மேலே தூக்கி கெண்ட மீனை எடுத்து பக்கத்தில் உள்ள கூடைக்குள் போடுவதுமான வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தான் மாறி. நன்றி, வணக்கம். தொகுப்பு முதுகலை ஆசிரியர் உங்கள் அபிமானமான கங்கை கோ சண்முகம்.